வணக்கம். சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு கும்ப ராசியில் 5 கிரக கூட்டு சேர்க்கை பிப்ரவரி மாதத்தில் நிகழ்கிறது. இதற்கு 5 கிரகத்திற்கு குருவின் பார்வை மிதுனத்திலிருந்து 9வது சிறப்பு பார்வையாக விழுகிறது. அதன் அடிப்படையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சூரியனால் சுக தொழில், சுகம், ஆரோக்கியம், பிரயாண லாபம், உடன்பிறப்பு வகையில் கல்வி, விளையாட்டு வகை வெற்றி, லாபங்கள், பொருள் சேர்க்கை, புதிய முதலீடுகள் பெருக்கும் வண்ணம் வாழ்வீர்கள். சந்திரனால் தனவரவு லாபங்கள் கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை, மகிழ்ச்சி பிறக்கும் வண்ணம் செயல்பாடுகள் இருக்கக்கூடும். செவ்வாயால் வழக்குகளில் வெற்றியும், போட்டி வியாபாரங்களில் நல்ல முன்னேற்றமும், ஆரோக்கிய மேம்பாடும், தந்தை வழி அனுகூலமும் கிடைக்கப்பெற்று வருவீர்கள். கூடுதலாக கடன் சுமை குறையும். கடன் வசூல் செய்து முடிப்பீர்கள். சுலப கடன் சிலருக்கு கிடைக்கக்கூடும். பூமி லாபம், ரியல் எஸ்டேட் போன்றவற்றில் தொழில் சிறக்கும். இயந்திரங்கள் உற்பத்தி செய்பவர்கள், வாகன உற்பத்தியாளர்கள் போன்றவற்றிற்கு ஏஜென்சிஸ் இவர்களுக்கு வெற்றிகள் வசப்படும். ராகுவால் வெளிநாட்டு தொடர்பு, அனைத்து வகையிலும் கல்வி, உயர்கல்வி, திருமணம், வெளிநாடு வேலைக்கு காத்திருப்பவர்கள், உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புக்கு செல்ல துடிப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் சாத்தியப்படும். அரசியல் லாபம் உண்டாகும். அனைத்து வித முன்னேற்றங்களும் சாத்தியப்படும். குருவினால் திருமணம், வேலை கைகூடும். குழந்தை வாரிசுகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் சித்திக்கும். மருத்துவ ஆலோசனையின் பேரில் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடும். சனி கிரகத்தால் திடீர் அதிர்ஷ்டமும், தந்தை உடல் ஆரோக்கியம், மூத்தோர் காரியம் செய்ய வேண்டிய தருணமாக சிலருக்கு அமையக்கூடும். புதன் நாள் கல்வி தேர்ச்சி பெற்று வெற்றி காண்பீர்கள். கல்வியில் சிறந்து மதிப்பு, மரியாதை, கௌரவம் சித்திக்கும். போட்டிகளில் வெற்றிகளை குவிப்பீர்கள். சுக்கிரனால் பதவி உயர்வு, இடமாற்றம், சுப நிகழ்வுகள் ஏற்படும். குழந்தைகளுக்கு திருமணம், சுப சடங்குகள், முகூர்த்தங்கள் குறித்து நல்ல ஆடம்பரமாக செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். கேதுவினால் தாயார் உடல் நலில் அக்கறை தேவை. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனத்துடன் சென்று வர வேண்டும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து வாகன பழுதுகளை பராமரித்து முன்னேற்றம் காணுங்கள். நன்றி, வணக்கம்.